வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் மைண்ட் கிராஃப்ட் மூவி. நான் பெருசாக மைண்ட் கிராஃப்ட் ஃபேன்லாம் கிடையாதுங்க. பட் இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி மைண்ட் கிராஃப்ட்னா என்னன்னு சொல்லி சில விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு தான் போனேன். அது இந்த படத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக ஜென்ரல் ஆடியன்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மோர் லைக் ஒரு இன்ட்ரடக்ஷன் டு மைண்ட் கிராஃப்ட், அவ்வளோதான். ஸோ என்ன மாதிரியே நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் ஃபேனாக இல்லைனாலோ, இல்லை மைண்ட் கிராஃப்ட் விளையாண்டதே இல்லைனாலோ தைரியம் அந்த படத்துக்கு போகலாம். ஏன்னா நிறைய விஷயங்களை கொஞ்சம் புதுசாகவே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். ஏன்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட் விளையாடுங்கிற ஆசை வருமானு தெரியல. ஆனால் மைண்ட் கிராஃப்ட் உலகம் என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக வேணாச்சு நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். அப்படியே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கிட்ட போகும்போது கண்டிப்பாக அந்த படத்தோட டோனை சொல்லி ஆகணும். டோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைல்டிஷ் அண்ட் சில்லியாக தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சீரியஸான படம். லாஸ்ட் ஆஃப் அஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பயங்கரமாக சீரியஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் அதுக்கான சம்பவங்கள் சில விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஜாம்பிஸ்லாம் வருது. பட் அந்தளவுக்கு சீரியஸ் டோனை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி அவுட் அண்ட் ரைட்டாக ஒரு பேட் அட்டர் வேஸ்டான படமும் இது கிடையாது. ரெண்டுத்துக்கும் மிடில் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ சில்லி காமெடி ஆக்ஷன் ஃபிலிம். இந்த படம் பார்க்கும்போது டக்குன்னு இந்த லெகோ மூவி தாங்க ஞாபகம் வந்துச்சு. லெகோ மூவி அனிமேட்டடாக இருந்தாலும் அந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட அந்த லெகோட மொத்த ஃப்ரான்ச்சைஸை பேஸ் பண்ணி தான் நகர்ந்து இருக்கும். பேட்மேனே வந்தாலும் செம்ம காமெடியாக தான் கொண்டு போயிருப்பாங்க எல்லா சீரியஸான சீக்வன்ஸையுமே. அதே மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்துலையுமே நடந்திருக்கு. பட் லைவ் ஆக்ஷனில் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மோர் லைக்லி எனக்கு இது மைண்ட் கிராஃப்ட் லைவ் ஆக்ஷன் படம் மாதிரி ஃபீல் ஆகல, லெகோ லைவ் ஆக்ஷன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அதே மாதிரி ஒரு சில்லி டோன், சில்லி காமெடி அண்ட் சில்லி ஸ்க்ரீன் பிளேயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போயிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது டே என்னடா இதுக்காக நம்ம சிரிச்சோம் அப்படிங்கிற தாட்டில் தான் வருவீங்க. ஒரு கிரிட்டிக் சினிஃபைல் மைண்ட் செட்டோட உள்ள போயிடாதீங்க. இந்த பார்க்கிங்லேயே மூளையை கட்டி வச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி படம் தான் இது. செம்ம சில்லியான ஒரு 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாத படம் முழுக்கவே உங்களை சிரிக்க வைக்க டைப் பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான படம். அதுவும் நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் பிளேயராக இருந்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் ஆப்வியஸாக ஏகப்பட்ட ஈஸ்டர் எக்ஸ்லாம் உள்ள நோட்ஸ் வச்சிருப்பாங்க. என் கணக்கு தென்பட்ட ஒரே ஒரு ஈஸ்டர் எக் டெக்னோ பிளேட் சம்மந்தப்பட்ட ஒரு ஈஸ்டர் எக் உள்ள இருக்கு. இந்த மைண்ட் கிராஃப்ட்டை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு அந்த விஷயம் தென்பட்டுச்சு. அதனால எனக்கு தெரிஞ்சதே தவிர்த்து ஜென்ரல் ஆடியன்ஸ் அதை கூட கண்டுபிடிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறி தான். பட் நீங்கள் ஒரு மைண்ட் கிராஃப்ட் பிளேயராக இருந்தீங்க, இல்லை மைண்ட் கிராஃப்ட் கேம் ஸ்ட்ரீமராக இருந்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட்டை ஃபாலோ பண்ணுறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஈஸ்டர் உள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஏதாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கிளக்காம பண்ணுங்க. சில்லி டோனோட 2 மணி நேரத்தை பரபரன்னு கூட்டு போயிடுறாங்க. அண்ட் படமும் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குன்னு நான் சொல்வேன். மோர் லைக் ஒரு கார்ட்டூன் ஷோ பார்க்குற ஃபீல் உங்களுக்கு வரலாம், விச் இஸ் ரியலி குட். பிகாஸ் இந்த படம் எய்ம் பண்ணியிருக்க அந்த டெமோகிராஃபிக்ங்கிறது குழந்தைங்க தான். பிலோ 13, 14 and 15 சொல்லலாம். ஏன்னா அவங்கள எய்ம் பண்ணி அவங்களுக்கு புரியுற மாதிரி காமெடியை வச்சு தான் உள்ள அந்த படத்தையை வந்து எழுதியிருக்காங்க. நாம வளர்ந்தவைங்க ஏகப்பட்ட படங்கள் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது சில இடங்கள் உங்களுக்கு கிரிஞ்சியாக ஃபீல் ஆகலாம், அடுத்து சொல்கிறேன். பட் அந்த குழந்தைகளோட மைண்ட் செட்டில் இருந்து இது செம்ம ஃபன்னியான ஒரு படம் தான். ஏன்னா சூப்பர் வைப்ரண்ட்டாக, ஃபாஸ்ட் பேஸ்டாக, கொஞ்சம் லவுடாகவே இருக்குது படம். குழந்தைங்க எனக்கு தெரிஞ்ச படம் பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீன்லேருந்து கண் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லா சீனுமே டக்குன்னு மூவ் ஆகுது. அண்ட் நிறைய விஷயங்கள் ஹாப்பனிங்காகவே இருக்குது அந்த காரணத்தினால சின்ன பசங்க என்ன கேட்டிங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. மைண்ட் கிராஃப்ட் உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குங்க. படத்தோட ஒன்லைன் பார்க்கும்போது ஸ்டீவுங்கிற ஒருத்தர் மைண்ட் கிராஃப்ட் உலகத்துக்கு போய் மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட அந்த மைண்ட் கிராஃப்ட் உலகத்துக்கு வர ஓப்பன் பண்ணுற ஒரு போர்ட்டல் கீ இருக்குது. அந்த கீ மைண்ட் கிராஃப்ட்டை விட்டு வெளியில் வர நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய 4 பேரை திரும்ப அந்த மைண்ட் கிராஃப்ட் உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுது. அந்த கீயை தேடி ஒரு சூனியக்காரி வர, அந்த சூனியக்காரி கிட்ட இந்த கீயை காப்பாற்றினாங்களா, இந்த உலகத்தை காப்பாற்றினாங்களா, அண்ட் இந்த 4 பேர் திரும்ப நம்ம உலகத்துக்கு ரிட்டர்ன் ஆனாங்களா இல்லையா, இந்த பேசிக் அவுட்லைன். நீங்கள் கதை என்ன மாதிரி நகரும்னு எதிர்பார்ப்பீங்களோ, என்ன மாதிரி நகரும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அடுத்த சீனாக அப்படியே எக்ஸாக்டாக நடக்கும். பெரிய ட்விஸ்டர்னு சொல்லி ஒரு மணித்தை எதிர்பார்க்காதீங்க. ஐ மீன் லைக் மைண்ட் கிராஃப்டே நீங்கள் விளையாடுறவராக இருந்தாலும் அந்த பேஸ் பண்ண டெக்னிக்கல் டேர்ம்ஸை வச்சு எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு வர மாதிரியே தெரியல. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இந்த மாதிரி படங்கள் நீங்கள் 1008 பார்த்துருப்பீங்க. அதில் 10ஓட 11 அதில் இது ஒன்றா தான் இருக்குது. கதைப்படி செம்ம ஃப்ளாட்டு லீனியராக மூவ் ஆகிட்டு இருக்கு. அத்தத்து என்ன நடக்கும்னு சொல்லி உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அண்ட் ஆப்வியஸாக அப்படி இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறதுக்காக தான். பார்த்தோன்னே கதையில் சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியணும்னா இப்படி தான் எடுத்தாகணும். ஸோ அதை பாராட்டி தான் ஆகணும். பட் நம்மளுக்கு அது செட் ஆகலைங்க. ஒரு வளைவு நிலவு ட்விஸ்டன்ட்னு சொல்லி ஒன்றும் இல்லை, விடாமுயற்சியில் வர ஹைவே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். பட் அந்த மாதிரி படங்கள் நிறைய பேருக்கு பிடிக்கலாம், அதனால பாசிட்டிவ்ல சேர்த்து வச்சிருக்கேன். இந்த படத்தோட மேஜர் முக்கியமான பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஜாக் பிளாக் அண்ட் ஜேசன் மாமோவா 2 பேரோட இந்த ரொமான்ஸ் தாங்க இந்த படம் முழுக்கவே கேரி அவுட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக ஜாக் பிளாக் எப்படிங்க அந்த மனுஷனுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது, சத்தியமாக புரியல. பார்த்தா வயசானவர் மாதிரி தெரிகிறாரு, ஆனால் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அவ்வளோ கரிஸ்மேட்டிக்காக படத்தை ஒத்தையாலாம் கட்டி இழுக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறாரு. ஐ மீன் லிட்டராக சில இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் டிப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம், ஸ்க்ரீன் பிளே தொய்வடையலாம், சில காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். நீங்கள் என்ன சிரிக்க மாட்டேங்கிறீங்க தக்காளி, இப்போ ஸ்லாப்ஸ்டிக் காமெடியில் எப்படி சிரிக்க வைக்கிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி நிறுத்துறது இந்த மனுஷன் தான். எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆனதுக்கு முக்கியமான காரணமே ஜாக் பிளாக் தான். அவர் மட்டும் இல்லாமல் அந்த படம் கண்டிப்பாக குப்பை படமாக தான் மாறி இருக்கும். ஒரு மனுஷனோட கரிஷ்மா, அந்த எனர்ஜி
எந்த அளவுக்கு அந்த படத்தை மாற்றி அமைக்குதுங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஜாக் பிளாக் தான் அந்த படத்தை தூக்கி நிறுத்துறாரு. அண்ட் மோஸ்ட்லி ஆடியன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதும் அந்த மனுஷன் தான். பிகாஸ் பல வருஷங்கள் மைன்கிராஃப்ட் உலகத்துக்குள்ள அந்த ஸ்டீவ்ங்கிற கேரக்டர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ உள்ள என்னென்ன விஷயங்கள் எப்படி நடக்குது, மைன்கிராஃப்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிற எல்லாத்தையுமே ஆடியன்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணுற வேலையை ஜாக் பிளாக் வச்சு தான் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹிஸ் டன் அமேசிங் ஜாப். மைன்கிராஃப்ட்டை பற்றி எதுவும் தெரிலனா கூட ஜாக் பிளாக் சொல்கிற விதத்தில் நீங்கள் அந்த கேமை உடனே வாங்கி விளாடணும்டா அப்படிங்கிறதா தான் வரும். அப்படி புல் ஆஃப் பண்ணியிருக்காரு மனுஷன். அவருக்கு ஈக்குவலான்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு டஃப் கொடுக்க ட்ரை பண்ணது ஜேசன் மாமாவா. ஒரு ரிட்டார்டட் கேரக்டரில் தான் ப்ளே பண்ணுறாரு. மோட்லைக் அவர் பார்க்கும்போது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் வர டிராக்ஸ் ஞாபகம் தான் உங்களுக்கு வரும். பார்க்க பயங்கரமாக பஃபா லைக் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஹீ ஸ்டூபிட், ஹீஸ் அன் இடியட், அந்த மாதிரி ரோல் தான் அவர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அமேசிங்காக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. சில இடங்கள் இந்த பக்கம் நம்ம ஜாக் பிளாக் அண்ட் ஜேசன் மாமாவுக்கு ஒரு ரொமான்ஸ் சீக்வன்ஸ்லாம் வரும். அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. லைக் சில்லியாக தாங்க இருக்கும், ஆனால் பார்த்தா ஒர்க் அவுட் ஆகுது, சிரிப்பு வருது. எல்லா இடங்களையுமே சொல்ல முடியாது, சில இடங்களில் உங்களே அறியாமல் நீங்கள் சிரிப்பீங்க. செம்ம சில்லியாக இருந்தாலும் somehow it worked. எனக்கு தெரிஞ்ச இந்த 2 காம்போவும் இன்னும் நிறைய படங்களை வரணும்னு நம்புகிறேன். லைக் டம்ப் அண்ட் டம்பர் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படமும் சில்லியாக தான் இருக்கும், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஒரு வைப் எனக்கு தெரிஞ்சு இவங்க கிட்டேயுமே கிடச்சிது. எக்ஸாக்டாக நான் சொல்ல மாட்டேன், பட் வழக்கமாக வர மற்ற படங்களை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குது. படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். மைன்கிராஃப்ட் உலகத்தை இதை விட பெஸ்ட்டாக இருந்துச்சு. லைவ் ஆக்ஷன்லாம் காட்டவே முடியாது. அந்த உலகம், அந்த பிளாக்கி ஸ்ட்ரக்சர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய இந்த மிருகங்கள், மற்ற உயிரினங்கள் சொல்லி எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு லைவ் ஆக்ஷன்லாம் அப்படியே கொண்டு வர பார்த்துருக்காங்க. கேரக்டர் டிசைன் கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்கா. ஆனால் என்ன, இந்த உலகத்தோட அங்கே இருக்க அந்த கேரக்டர்ஸ், அதாவது ஹியூமன் கேரக்டர்ஸ் யாருமே ஒட்டவே இல்லை. துண்டா தெரியுறாங்க, ஏதோ ஒரு கிரீன் ஸ்க்ரீனில் அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தவிர்த்து மைன்கிராஃப்ட் உலகத்துக்கும் அந்த ஹியூமன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் கதையை எனக்கு பாதி இடத்துல ஃபீல் ஆச்சு. அது கண்டிப்பாக உங்களை படத்தை விட்டு வெளில கூட்டு வந்துடும். பட் அகெயின் இந்த படத்தை எய்ம் பண்ண அந்த ஏஜ் குரூப்பை பாருங்க, 13-14, அவங்களுக்கு இந்த பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரிய போகிறதில்ல. கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். மியூசிக் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லைங்க, ஆனால் சில இடங்கள் அந்த படம் உங்களுக்கு ஒரு மியூசிக்கல் வைப்பை கொடுக்கும். பிகாஸ் இஷ்டத்துக்கு நம்ம ஜாக் பிளாக் அப்பப்பெல்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சிடறாரு. சிக்கன் லாபன்னு ஒரு பாட்டு கொய்யால மறக்கப்பட்டேன் என் வாழ்க்கையில். செம்ம எனர்ஜெட்டிக்காக நிஜமாலே இந்த ஜாக் பிளாக் அவர் வந்து நடிக்கலைங்க, வாழ்ந்திருக்காரு, அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. இப்படி டக்குன்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு. மியூசிக்கலுக்கான ஒரு பில்டப்பே இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாரு, டக்குன்னு பாடிடுவார். அகெயின் நம்மளுக்கு சில இடங்கள் அது கிரிஞ்சியாக தெரியலாம், பட் சம்ஹவ் இட்ஸ் கேட்சி, ரொம்ப கேட்சியாக தான் இருக்குது. ஆனால் படம் பார்த்து வெளில வந்தோடனே நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. படம் பார்த்து வெளில வரும்போது உங்களுக்கு இந்த மியூசிக்கல் சீக்வன்ஸ் ஞாபகம் இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். பட் படத்தோட நீங்கள் பார்க்கும்போது அது கேட்சியாக டக்கு டக்குன்னு அந்த சீனை மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. பட் மியூசிக் அகைன் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. கண்டிப்பாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் பார்க்கும்போது டைம் போகிறது தெரியாதுன்னு நம்புகிறேன். ஒரு சில்லி குட் மூவி தான். ஸோ அப்படியே நம்ம நெகட்டிவ்ஸ் கிட்ட வரும்போது ஜாக் பிளாக் அண்ட் ஜேசன் மாமோவா இவங்க 2 பேரை தாண்டி மற்ற எந்த ஒரு கேரக்டர்ஸும் உங்களுக்கு ஞாபகமே நிற்க மாட்டாங்க. மற்ற கேரக்டர்ஸ்லாம் சும்மா இருக்காங்க, அவ்வளோதான், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் பெரிய பெரிய நேம்ஸ் தான் இங்கே கேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் சும்மா வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. என்ன கேட்டிங்கன்னா இந்த ஜேசன் மாமோவா ஜாக் பிளாக்கை வச்சு மட்டுமே படத்தை எடுத்துருக்கலாம், அது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். மற்ற கேரக்டர்ஸ்லாம் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்களுக்கு பேசுகிற டைலாக்ஸ் தான் கம்மி தான். அவங்களுடைய படத்தோட இம்பாக்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி. அவங்களை இல்லாமலே கதை எழுதியிருக்கலாம். ஜாக் பிளாக்கை வச்சு கூட கதையை எழுதியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸில் ஜாக் பிளாக் இந்த உலகத்துக்குள்ளே எப்படி போய் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு 5 to 10 minutes தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மோர் லைக் ஒரு எக்ஸ்போசிஷன் டம்ப் தான் ஃபீல் ஆகுது. இது இங்கே எங்கே நடக்குதுரா அப்படின்னு சொல்லி டக்குன்னு மெயின் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பட்டுன்னு கடந்து போயிடுவாங்க. அந்த 10 minutes கதையவே இவங்க 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கதையாக சூப்பராக விழாவரையே எடுத்துருக்கலாம். ஜாக் பிளாக்கை மட்டும் தனி ஒரு கேரக்டராகவே வச்சு அந்த கதையை சூப்பராகவே டெவலப் பண்ணியிருக்கலாம். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா அந்த கதைக்குள்ளே நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மூவ் ஆச்சு. அந்த ஸ்டீவ்ங்கிற கேரக்டருக்கு அந்த ஃபர்ஸ்ட் 10 minutesலேயே அதிகமான டெப்த்தை கொடுத்துட்றாங்க. காம்ப்ளெக்ஸ் அந்த கேரக்டர் இப்படி தான் அப்படிங்கிறதுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அந்த கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கதை இருந்துச்சுன்னா வேற லெவலில் போயிருக்கும். அவங்க தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா 4 கேரக்டர்ஸ் உள்ள கூட்டு வந்து அவங்களுக்கு ஒரு வேல்யூமே கொடுக்காம கதையை நகர்த்திட்டு போனதை என்னால் அக்செப்டே பண்ண முடியல. சும்மா இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த கதைக்கு அவங்க பெருசாக வேல்யூ ஆட் பண்ணும்போது என் ஃபீல் ஆகல. அதே மாதிரி ஜாக் பிளாக் அப்பப்போ இந்த மைன்கிராஃப்ட் ரூல்ஸை சொல்கிறங்கிற பேரில் சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்கிற மாதிரி எஃபெக்டை கிரியேட் பண்ணுறாரு. இப்போ முதல் சீனில் சொன்ன ஒரு விஷயத்தை அடுத்த 10வது சீனில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறாரு. 20வது சீனில் வந்து திரும்பவும் சொல்கிறாரு. அது கொஞ்சம் ஒரு ரெப்பிட்டேட்டிவ் ஃபீலிங்கை கொடுக்க தான் செய்யுது. அதை மேபி டோன் டவுன் பண்ணியிருக்கலாங்க. படத்தோட ரன் டைமே நல்லா நெகட்டிவாக சொல்ல முடியல. எனக்கு அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரங்கிறது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் படத்தில் அவங்க எடுத்த கதைக்கு 2 மணி நேரம் அதிகம் தான். அந்த வேர்ல்டை அவங்க பெருசாக எங்கேயுமே எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. ஜுமான்ஜி படம் மாதிரி இந்த உலகத்தை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. டீவோட வில்லேஜ்னு ஒன்று காட்டுறாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் நெதர் உலகம் சொல்லி ஒன்று காட்டுறாங்க. இந்த 2 மட்டும் தான் மாற்றி அவங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி இந்த மைன்கிராஃப்ட் உலகம் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது, எவ்வளோ பெருசு இந்த உலகம் அப்படிங்கிறத எங்கேயுமே எக்ஸ்ப்ளோரே பண்ணல. அவங்க அவர் எக்ஸ்ப்ளோரிங் ஃபீச்சர்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நான் சொல்வேன். இதே மாதிரி ஒரு கான்செப்டை ஜுமான்ஜியில் சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க.
ஆனால் மைண்ட் கிராஃப்டில் அதை கோட்டை விட்டாங்க. மைண்ட் கிராஃப்ட் உலகம் பெருசு நான் கேள்விப்பட்டேங்க. ஸோ விச் மீன்ஸ் சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்குது. உங்கள் கற்பனை தான் உங்கள் எல்லை, இமேஜினேஷன் இஸ் லிமிட்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கிரியேட்டிவ் ஃப்ரீடம், அவ்வளோ இமேஜினேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் கிராஃப்ட் கேமில் இப்படி ஒரு சில்லியான கதை தான் உங்களால் சொல்ல முடியுதா? ஸோ ரொம்ப ஐரானிக்காக இருந்துச்சுங்க அது. இட்ஸ் நாட் லைக் இந்த கேம் பிடிக்காதவங்க, இந்த கேமை பற்றி தெரியாதவங்க இந்த படத்தை எடுக்கல. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், லைக் இந்த கேம் விளையாடினவங்க, இந்த கேமில் பேஷனேட்டாக இருக்கவங்க தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா பேஷனேட்டாக இல்லாதவங்க, கேமை பற்றி தெரியாதவங்களால அந்த ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது, இந்த கேம் உலகத்தை இப்படி டெவலப்பும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் somehow they messed up. I mean, உங்களுக்கு இது போதும்னு நினச்சாங்களா, இல்லை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக இதை வச்சுப்போம், அத்தனை படங்களை இதை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களா? சுத்தமாக ஐடியாவில் கதையில் பெருசாக கோட்டை விட்டாங்க. கதையே இல்லைங்க, கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இல்லை, கதையும் இல்லை. அப்படி இருக்கிறவங்க தேவையில்லை. ஏன்னா சூப்பர் மேரியோ பிரதர்ஸ் எடுத்துக்கோங்க, அது லைவ் ஆக்ஷன் கூட இல்லைங்க, அனிமேட்டட் தான். பட் இருந்தாலும் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரை எடுத்து அந்த கேரக்டரை சூப்பராக காம்ப்ளெக்ஸாக டெவலப் பண்ணி கூட்டு போயிருந்தாங்க. அந்த கேரக்டர் கூட உங்களால் கனெக்ட் ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. ஏதோ ஒரு ரீல் பார்க்குற எஃபெக்டோ இல்லை ஜஸ்ட் ஒரு மைண்ட் கிராஃப்ட் ஸ்ட்ரீம் பார்க்குற எஃபெக்டோ தான் அது வந்து கிரியேட் பண்ணுது. இது ஒரு ஓடிடி படத்துக்கு ஓகே, இல்லை சீரிஸ் எடுக்கிறீங்க இல்லை ஒரு ஃபில்லர் எபிசோடாக அது வருதுன்னா ஓகே. பட் மற்றபடி ஒரு ஃபுல் ஃபீச்சர் தேட்டரிக்கல் படம்னு சொல்லும்போது எஃபர்ட்டுங்கிறது கதைக்கு போயிருக்கணும். ஆனால் கதையில் கோட்டை விட்டாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே பரபரன்னு ஃபாஸ்ட் பேஸ்டாக உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாலும் கதை உங்களோட கனெக்டே ஆகாது. எனக்கு இது ஒரு மேஜர் மைனஸ். ஆனால் இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸுங்கிறது குழந்தை பசங்களாக இருக்கும்போது அவங்க கதையோட கவனிக்க போகிறாங்க. ஆல்ரெடி அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை கதையை வர டீட்டெயிலாக சொல்லி ஏன் குழப்பம்னு சொல்லி முடிவெடுத்து கூட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி படத்தை கொடுத்துருக்கலாம். இந்த படத்தை பார்க்கும்போது தான் நாமளும் சின்ன வயசில் கார்ட்டூன் படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம அப்பா அம்மாவும் யோசிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற தாட் வருதுங்க. ஒருவேளை நம்மளுக்கு தான் வயசாகிடுச்சோ, நம்ம தான் பூமரா மாறிட்டு இருக்கோமோ. பட் எனிவேஸ் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கும்போது கேவலமான ஒரு படத்துக்கு கொண்டோன்னா அப்படி ஒரு தாட் இருக்காது. நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, டைம் போகிறது தெரியாது. கொஞ்சம் கதையில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இட் குட் ஹேவ் பீன் அ பெட்டர் மூவி. பட் நிறைய எங்கர் ஆடியன்ஸ் இந்த மாதிரி படத்துக்கு அந்த தேட்டருக்கு வரதை நான் பார்த்தேன். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா? உங்களோட தாட்ஸ், உங்களோட வியூஸை மறக்காம கமெண்ட் அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அதே மாதிரி சொல்லிட்டு போங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வில்லை மீப்பட்ட இருக்கும். ஆஃபன் கைஸ் வட்ட